வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவோட ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையில இப்போ ரொம்பவே மாபெரும் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம் மற்றும் நிதி சார்ந்த முடிவுகளை சரியா எடுக்க இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா உதவும். வாங்க பார்க்கலாம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கே வருவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு வர்ற ரெண்டு பெரிய கவலைகள் என்ன? ஒன்னு, நமக்கு வயசாயிடுச்சே, பாலிசி கிடைக்குமாங்கிறது. ரெண்டாவது, ஏற்கனவே ஏதாவது நோய் இருந்தா கவரேஜ் கிடைக்குமாங்கிறது. ஆனா இனிமே அந்த கவலையே வேணாம். ஏன்னா இன்சூரன்ஸ் விதிகள் இப்போ உங்களுக்கு சாதகமா முழுமையா மாறிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். இதை நாம ஒரு 4 முக்கியமான கட்டங்களா பார்க்க போறோம். முதல்ல புதிய ஒழுங்குமுறை மாற்றங்கள், அப்புறம் அரசாங்கத்தோட மாபெரும் திட்டங்கள், மூணாவதா முதல் நாள்ல இருந்தே நோய்களுக்கு கிடைக்கிற கவரேஜ், அப்புறம் கடைசியா செக்ஷன் 80D மூலமா கிடைக்கிற வரி சேமிப்புகள். சரி, முதல் பகுதியான ஒழுங்குமுறை மாற்றங்கள் பத்தி பாப்போம். காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையமான IRDAI இந்த ஒட்டுமொத்த இன்சூரன்ஸ் துறையையே இப்போ எப்படி புரட்டி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாற்றங்களோட அடிப்படை நோக்கமே ரொம்ப சுலபமானது தாங்க. எல்லா தரப்பு மக்களுக்கும், குறிப்பா வயசானவங்களுக்கு அவங்க தனித்துவமான தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரியான பாலிசிகளை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இதுல நடந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா? புதுசா பாலிசி வாங்கணும்னா 65 வயசுக்குள்ள இருக்கணும்னு ஒரு ரூல் இருந்துச்சு இல்லையா? அத IRDAI முழுமையா நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கான காத்திருப்பு காலத்தை 48 மாசத்துல இருந்து 36 மாசமா குறைச்சிட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டியும் சரி, 3 வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கான முழு கவரேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவ்ளோ சலுகைகள் கொடுத்தா பிரீமியம் எகிருமே அப்படின்னு. ஆனா செக்யூர் நவ் நிறுவனத்தோட கபில் மேத்தா என்ன சொல்றாருன்னா, சந்தையில இருக்கிற கடுமையான போட்டி காரணமா பிரீமியம் அந்த அளவுக்கு உயராது. இன்சூரன்ஸ் கம்பெனிகளே இந்த கூடுதல் செலவை அவங்க பொருளாதார அமைப்பை கொண்டு சமாளிச்சுப்பாங்கன்னு சொல்றாரு. அதனால நாம ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இப்போ நாம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. தகுதியான குடிமக்களுக்கு மாபெரும் சுகாதார பாதுகாப்பை வழங்குறதுல மத்திய மற்றும் மாநில அரசுகள் எப்படி தீவிரமா செயல்பட்டுட்டு வராங்கன்னு பாப்போம். குறிப்பா ஆயுஷ்மான் பாரத் PMJAY திட்டத்தை எடுத்துக்கிட்டா அதோட பிரம்மாண்டமே வேற லெவல். ஏன்னா 70 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா முதியவர்களையும் இதுல சேர்த்திருக்காங்க. அதுவும் வருமான வரம்பே இல்லாம. முன்கூட்டியே இருக்கும் நோய்களுக்கும் எந்த காத்திருப்பு காலமும் கிடையாது. 30,000க்கும் மேற்பட்ட ஆஸ்பத்திரிகள்ல முதல் நாள்ல இருந்தே ரொக்கமில்லா சிகிச்சை எடுத்துக்கலாம். நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். அதே மாதிரி மாநில அளவுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு. இப்போ குடும்பத்தோட ஆண்டு வருமான வரம்ப 1,20,000 ரூபாய உயர்த்திருக்காங்க. இதனால சுமார் 1.5 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் கவரேஜ் எந்த பாரபட்சமும் இல்லாம கிடைக்குது. இப்ப நம்ம 3வது பகுதிக்கு போலாம். ஏற்கனவே நோய் இருந்தா தனியார் கம்பெனிகள்ல உடனே கவரேஜ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதைய நம்ம இப்போ உடைக்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரைவேட் கம்பெனிகள் நோய்களுக்கு முதல் நாள் கவரேஜ், அதாவது டே 1 கவரேஜ்னு சொல்றாங்களே, அதுக்கு நிஜமான அர்த்தம் என்ன? நீங்க பாலிசி எடுத்ததுல இருந்து அந்த முதல் 30 நாள் கட்டாய காத்திருப்பு காலம் முடிஞ்ச உடனே, அதாவது 31வது நாள்ல இருந்து உங்களுக்கான முழுமையான கவரேஜ் ஆக்டிவ் ஆகிடும். அதுதான் அவங்க அப்படி சொல்றாங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு சுகர் அல்லது பிரஷர் இருந்தா கூட வருட கணக்குல வெயிட் பண்ண தேவையில்லை. HDFC ERGO, ஸ்டார் ஹெல்த், நிவா பூபா மாதிரியான நிறுவனங்கள்ல அதுக்காகவே பிரத்யேகமான பாலிசிகளும் கூடுதல் பிரீமியம் செலுத்தி வாங்கக்கூடிய ரைடர்களும் வந்தாச்சு. அதனால காத்திருப்பு காலத்தை தவிர்த்துட்டு நீங்க தைரியமா சிகிச்சை எடுத்துக்கலாம். கடைசியா நம்ம 4வது பகுதி, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால நம்ம பாக்கெட்ல காசை எப்படி மிச்சப்படுத்துறது, குறிப்பா டாக்ஸ் கட்டும்போது பிரிவு 80D எப்படி பயன்படுத்தலான்னு பாப்போம். 1 லட்சம் ரூபாய், ஆமாங்க, வருமான வரி சட்டத்தின் செக்ஷன் 80Dக்கு கீழே நீங்க வாங்கக்கூடிய அதிகபட்ச வரி விலக்கு இதுதான். உங்க குடும்பத்துக்கான இன்சூரன்ஸ் சரியா பிளான் பண்ணீங்கன்னா இந்த 1 லட்சம் ரூபாய உங்களால அப்படியே டாக்ஸ்ல மிச்சப்படுத்த முடியும். இது எப்படின்னு நான் சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அடிப்படை விலக்கா 25,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே உங்க பெற்றோருக்காக கட்டுற பிரீமியத்துக்கு தனியா ஒரு விலக்கு உண்டு. ஒருவேளை நீங்களும் உங்க பெற்றோரும் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா இந்த 2 வரம்பும் சேர்ந்து அந்த அதிகபட்ச அழகான 1 லட்சம் ரூபாய ஈஸியா தொட்டுடும்.
ஆனா டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சலுகை பழைய வரி முறை, அதாவது ஓல்டு டாக்ஸ் ரெஜீம்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் பிரீமியம் ஆன்லைன் மூலமாவோ இல்லனா செக் மூலமாவோ தான் கட்டணும். கேஷா கட்டவே கூடாது. கேஷா கட்டினா சலுகை கேன்சல் ஆயிடும். ஆனா அந்த 5000 ரூபீஸ் தடுப்பு சுகாதார பரிசோதனைக்கு மட்டும் நீங்க கேஷ் கொடுத்துக்கலாம். நாம இப்போ இந்த விரிவான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். வயசாயிடுச்சுன்னு கவலைப்பட தேவையில்ல. முன்கூட்டியே இருக்கும் நோய்களுக்கும் இப்போ கவரேஜ் கிடைக்குது. இந்த நிலைமையில உங்ககிட்ட இப்போ இருக்கிற பாலிசி உங்களுக்கு நிஜமாவே பெஸ்டான கவரேஜ் கொடுக்குதா, இல்ல அதை அப்கிரேட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஆரோக்கியமும் உங்க பணமும் எப்பவுமே பத்திரமா இருக்கணும்.